ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய். ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பார்க்கிறேன். பணத்துக்காக அதிகமான கஷ்டம். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பணத்திற்காக ஒரு முறை கூட கஷ்டப்பட மாட்டாய். ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்கப் பெறும். முக்கியமாக இன்று ஒரு ஆள் மூலமாக உனக்கு தேவையான விஷயங்களை, தேவையான பணத்தை கொடுத்துள்ளேன். அதை நீ பெற்றுக்கொள். ஆரம்ப காலகட்டம் மிக மிக உனக்கு வருத்தத்தை கொடுத்தது. ஆனால் இனிமேல் வரும் காலகட்டம் எல்லாமே உனக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது நீயே எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்கும். சில சமயம் தோன்றும், வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது மட்டும் ஏன் கிடைப்பது கிடையாது? அந்த அளவுக்கு நாம் ஏதாவது பாவம் பண்ணி விட்டோமா, ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டோமா என்று. தங்கமே, கஷ்டப்படுபவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். கஷ்டப்படாதவனுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே தெரிவது கிடையாது. அவன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்வான். அவனுக்கு பின்னிருந்து யாராவது ஒருவர் அவனை தூண்டிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் யாருமே உனக்கு பின் தேவையில்லை. நீயாகவே எல்லா விஷயத்தையும் தனியாளாக நின்று தேடி, ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி நின்று ஜெயிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து முன்னுக்கு வரப் போகிறாய் என்று சொன்னால் நம்புவாயா? இதற்கு முன்பெல்லாம் எல்லா விஷயத்திலும் கஷ்டம் நடந்துவிட்டது. அதனால் உனக்கு என்ன தோன்றுகிறது? ஓ, இனிமேல் வரும் காலகட்டம் நமக்கு கஷ்டம்தானோ என்று. ஆனால் எவன் ஒருவன் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படுகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே போகிறான். புரிந்து கொள்ளுங்கள். நீ கஷ்டப்படுவதனால் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம் கிடையாது. மாறக்கூடிய நேரம் வெகு தூரத்தில் இல்லை. சந்தோஷமான நாள் மிக தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறது. நிறைய ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு இனிமேல் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாகவும் ஏற்றமான நாளாகவும் மட்டும்தான் இருக்கும். யோசித்து யோசித்து நிறைய விஷயத்தில் தோற்றுதான் போனாய். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், நிறைய பேரை நம்பி ஏமாந்துதான் போனாய். இனிமேல் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது இருக்காது. ஏன் தெரியுமா? படாத பாடு மற்றவர்கள் பட்டு விட்டாச்சு. கஷ்டம் பணத்தால் பட்டாச்சு, உறவுகளால் கஷ்டப்பட்டாச்சு, ஒழுங்கான வேலை இல்லை என்பதனால் கஷ்டப்பட்டாச்சு. இனிமேல் எல்லா கஷ்டத்தையும் பட்ட உனக்கு எப்படி தங்கமே ஒரு கெட்டது நடக்கும்? இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொன்றும் இன்பமானதாகத்தான் இருக்கும். யார் என்னென்ன சொன்னாலும் எதையும் நினைத்து காயமெல்லாம் படாதே, எதையும் நினைத்து கவலையெல்லாம் படாதே. அவரவர்கள் நீ நல்லது செய்தாலும் பின்பு பேசுவார்கள், முன்பு சிரிப்பார்கள். அதை நல்லது செய்தாலும் அதே போலதான் செய்வார்கள், கெட்டது செய்தாலும் அதே போலத்தான் செய்வார்கள். அதனால் எப்பொழுதுமே யாரோ ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறார்கள் என்பதற்காக கவலைப்படாதே. எப்பொழுதும் நீயாக இரு. எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும், நான் செய்வேன் என்று செய். உனக்கு உதவி கிடைக்கும் பொழுதும், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் எப்பொழுதும் விட்டுவிடாதே. என் பெயரை கொண்ட ஒருவன் நிச்சயமாக இன்று உனக்கு வந்து உதவிகளை செய்வான். கட்டாயமாக உதவி உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக பெயரை கேட்டுப்பார். அதில் என்னுடைய பெயர் இருக்கும். கண்டிப்பாக அவன் என்னை வணங்குபவனாகத்தான் இருப்பான். நான் அப்படிப்பட்டவர்களை தான் உதவிக்கு அனுப்புவேன். என்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே சரிதான், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சிலருக்கு கஷ்டத்தினால் செய்ய முடியாது. சிலர் கஷ்டப்பட மாட்டார்கள், ஆனால் நிறைய உதவிகளும் செய்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையின்படி உனக்கு உதவி கிடைக்கும் நேரம், உன்னுடைய வாழ்க்கை மாறக்கூடிய நேரம். நிறைய நல்லதுகள் நடக்க இருக்கிறது. பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய நாள், அதாவது உன்னுடைய அம்மா அப்பா எல்லோருமே உன்னுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்பட போகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷப்படவே மாட்டார்கள். உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் எப்பொழுதும் நீ உயர்ந்தால் சந்தோஷப்படுவார்கள், நீ தாழ்ந்து போனால் கஷ்டப்படுவார்கள். மற்றபடி எந்த உறவுகளும் நீ உயர்ந்தால் சந்தோஷப்படாது, ஆனால் தாழ்ந்தால் நிச்சயமாக சந்தோஷப்படும். புரிகிறதா? நம்பிக்கை வை. நிச்சயமாக உனக்கான உதவிகள் கிடைக்கும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த நிலை
இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த நிலையானது மாறி உனக்கு தேவைப்படும் அனைத்து விதமான ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நானே உனக்கு துணை, நானே உனக்கு அனைத்தும். எல்லா விதத்திலும் உனக்கு துணையாகவும் இருந்து பாதுகாப்பாகவும் இருந்து உன்னை வாழ வைப்பது மட்டும்தான் என்னுடைய முழு வேலையே. என்னுடைய வேலைகள் அனைத்தையும் நான் செய்வேன். உடலை பார்த்துக்கொள், உன்னுடைய மனதை பார்த்துக்கொள். உன்னுடைய மனம்தான் மிக மிக வாடிய நிலையில் இருக்கிறது. உன்னுடைய மனமானது எப்பொழுதும் ஒரே விஷயத்தை யோசிக்க சொல். பல விஷயத்தை போட்டு அதிகமாக, அதுவும் தேவையே இல்லாத சில விஷயத்தை போட்டு யோசிக்கும் பொழுதுதான் இந்த பெண் என்ன இப்படி தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கிறாளே என்று தோன்றுகிறது. உனக்காக நான், எனக்காக நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய். தேவையில்லாத குழப்பங்களை விடு, தேவையில்லாத கவலைகளை விடு, கண்ணீரை துடைத்துக்கொள். காலம் முழுவதும் உனக்கு என்னுடைய துணை உண்டு. நீ நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறாய். உன்னுடைய போன பிறவியில் நீ செய்த கர்மவினை உன்னை வாட்டி எடுத்தாலும் இந்த பிறவியில் நீ செய்யும் இந்த நல்ல விஷயம், நீ செய்து கொண்டு இருக்கும் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். மற்றவரை வெறுக்காதே. மற்றவர் எப்படியாவது உன்னை வெறுத்தாலும் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். நீயாக இரு. நம்பிக்கை, ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் என்னிடமிருந்து கிடைக்கும். என்னை நம்பி ஒருவர் கையை பிடித்து விட்டான், ஆனால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறான் என்றுதான் அர்த்தம். நீயோ என் கையை இறுக்கமாக பிடித்துள்ள, நானோ உன்னுடைய கையை அதிக பயங்கர இறுக்கமாக பிடித்துள்ளேன். இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது. கஷ்டங்கள் முடிந்து வாழ்க்கையில் இஷ்டமான காலம் துவங்கிவிட்டது. நாளுக்கு நாள் இனிமேல் சந்தோஷம் கூடுமே தவிர கஷ்டங்கள் கூடாது. எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. இனிமேல் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்க்காததை கொடுத்த இந்த சாய் எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்களை உனக்காக கொடுப்பேன். எதிர்பார்த்த இன்ப விஷயங்களை உனக்காக இந்த சாய் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வாழ வைப்பேன். நிறைய நல்லதுகள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அதனால் கவலைகளை இந்த நிமிஷமே தூக்கி ஏறி உனக்கான பணம் வரும். நான் சொன்ன தொகை நிச்சயமாக என் பெயரை கொண்ட ஒரு நபரால் உனக்கு உன்னுடைய கைக்கு வந்து சேரும். கண்ணீரை துடைத்துக்கொள். எப்பொழுதும் சதா சர்வகாலமும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா. நேரம் மாறக்கூடிய நேரம், நல்ல நேரம் வரக்கூடிய நேரம் இது. கெட்ட நேரமும் ஓடக்கூடிய நேரம். நல்ல நேரம் வந்துவிட்டது. இனிமேல் நான் துணையாக இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.